அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லாம் இன்று அதிகமாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக உலு செய்கிற ஒரு பழக்கத்தை நாம் அதிகமாக கடைபிடித்து வருகிறோம். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த அமைப்பில் நாம் அதிகமாக ஐவேளைய தொழுகையையும் தவிர்த்து ஏனைய பிற அமல்களோடு நாம் உலுவையும் செய்து வருகிறோம். தூங்குவதற்கு முன்பாக, சாப்பிடுவதற்கு முன்பாக, இப்படி நாம் ஒரு கடைபிடிப்பதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடமாக பயன்படுத்தி வருகிறோம், உலு செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா, எந்த அளவுக்கு வெகுமதி இருக்கிறது என்பதை ஒரு சிறிய தகவலாக இந்த பதிவிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் முதல் நபெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தார்கள் வரை அத்துணை நபர்களையும் அத்துணை மக்களையும் ஒன்று கூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தை எப்படி அடையாளம் காண்பார்கள் என்று இமாம் பெருமக்கள் விளக்கம் தரும் பொழுது, தன் சமூகத்தார்கள் அனைவரும் தான் செய்த உழுவின் காரணமாக முகம் கைகால்கள் ஒளிமயமானவர்களாக இருப்பார்கள், அதன் மூலம் தெரிந்து கொள்வார்கள் என்ற விளக்கத்தை தருவார்கள். அது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்துவிட்டு என் சமூகத்தார்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே முகம் கைகால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைப்பான், அவர்கள் செய்யக்கூடிய அந்த உழுவின் காரணமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள். அந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய உழுவிற்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி மிகப்பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறார். நாளை மறுமையில் அத்துணை சமூகத்தார்களுக்கு மத்தியிலும் நம்மை ஒளிமயமானவர்களாக மாற்றுவதற்கு அந்த உழுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதிகமாக உழுக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. உழு செய்த நன்மக்களாக, உழு செய்ததோடு நம்முடைய உடலில் ரூஹை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.